3 முறை நிலநடுக்கம், பீதியில் மூழ்கினர் சுகமட் மக்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் 6 நாட்களில் 3 முறை நிலநடுக்கம் உலுக்கியதைத் தொடர்ந்து ஜொஹோர் சகமட் மக்கள் தற்போது பீதியில் மூழ்கினர். 3 முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் மிதமானதாக இருந்ததால் எந்தவொரு சேதத்தையும் தாங்கள் எதிர்கொள்ளவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் தங்கள் நிலை என்னவாகும் என்று அவர்கள் அச்சத்துடன் வினவியுள்ளனர். ஆக கடைசியாக சகாமாட்டில் இன்று விடியற் காலையில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இன்று அதிகாலை 4:24 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.4 பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலநடுக்கம் சகாமாட் நகரிலிருந்து வடகிழக்காக 22 கிலோமீட்டர் தூரத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா அறிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தாம் உணர்ந்ததாக சகாமாட் வாசி முகமது ஜோஹான் ஹசன் தெரிவித்தார். தாம் காலை தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது தாம் அமர்ந்திருந்த இடம் குலுக்கியதாக அவர் குறிப்பிட்டார். தம்மை போலவே சகாமாட் மக்கள் தற்போது மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக, இதுபோன்ற சாத்தியத்தை எதிர்கொள்ளும் போது ஆபத்து அவசர வேளைகளில் தாங்கள் கையாள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.